இந்த ஒடியல்மா புட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒடியல்மா, பைத்தங்காய், அது விரும்பினா போடலாம். மற்றது மீன், நல்ல மீன், பச்சை மிளகாய், அது உரைப்புக்கு ஏற்ற மாதிரி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடலாம், தேங்காய்ப்பூ, தேவையான அளவு உப்பு, மற்றது கொஞ்சம் கோவா நான் போட்டு இலக்கோவா போட்டு முதல் இந்த பைத்தங்காய் எடுத்து அதை நல்ல வடிவாக கழுவி வடிய வைக்கணும். என்னென்னா அந்த புட்டு அவிக்கைக்குள்ளே தண்ணியல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த புட்டு குமிஞ்ச மாதிரி வரும். அதால் கொஞ்சம் நல்லா தண்ணி கழுவி வடிய வைக்கணும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு. நல்லா வடிய வச்சதுக்கு பிறகு நாங்கள் வெட்டலாம். சின்ன வெங்காயமும் உரித்து கழுவி கொஞ்சம் பேப்பரில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பாவிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லம், பெரிய வெங்காயம் பாவிக்கலாம். இது ஒடியல்மா. இதை புது ஒடியல்மான்னு சொன்னால் நாங்கள் கழுவி அதை கொஞ்சம் தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நேரம் வச்சுருக்க தேவையில்லை. இது கொஞ்சம் காரல் இல்லாத ஒடியல்மா, நல்ல ஒடியல்மா, புது ஒடியல்மா. அதால் நான் அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு பச்சை தண்ணி விட்டு குழைக்கணும். இதுதான் மெயின் விஷயம். ஒரு சுடுதண்ணி நாங்கள் விட்டு குழைச்சோம்னா அது கொஞ்சம் ஒரு அவிஞ்சது மாதிரி வந்துடும். அதால் பச்சை தண்ணி விட்டு குழைக்கணும். சுடுதண்ணி விட்டால் கொஞ்சம் மரம் மாதிரி வரும். அப்புறம் இந்த மீன்களை அப்படியே எடுத்து அவிய வைக்கணும். மீன்களை அவிய வச்சோம்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் அதை உளுத்தி எடுக்கலாம். அதுக்காக இந்த மீனை கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மணம் இருக்காமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூளும் போட்டு அவிய வைக்கணும். அதுக்கு பிறகு பைத்தங்காய் கழுவி அந்த வடிய வச்ச பைத்தங்காய் இப்படி சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும். மிளகாயையும் இந்த மாதிரி கழுவி இந்தளவு மிளகாய் காணும், இது கொஞ்சம் உரைப்பு கூற அதையும் அப்படி கழுவி எடுத்து வைக்கணும். இது இலக்கோவா. இதையுமே கழுவி வடிய வைக்கணும். இல்லைன்னா தண்ணி புட்டோட மிக்ஸ் பண்ணிக்கல, அப்புறம் அது குழஞ்ச மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருசு பெருசாக நீளமாக வெட்டி இருக்கிறேன். கோவா கட்டாயம் போடணும் மண்டியில். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் அதில் போட்டது. உங்களுக்கு இது அந்த பச்சை தண்ணி விட்டு மெல்லமாக குழைச்செடுத்த புட்டு. இந்த மாதிரி பச்சை தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி நாங்கள் எடுக்கலாம். கொத்த தேவையில்லை. அது நார்மலாகவே அது அப்படியே புட்டு மாதிரி அப்படியே ரவுண்ட் அப்படியே வரும். இந்த ஒரு மணியாக வரும் அது. பிறகு நான் தேங்காய்ப்பூ எடுத்திருக்கேன். தேங்காய்ப்பூவை அந்த புட்டுக்குள்ளே போட்டு முதல் தேங்காய்ப்பூவை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறது. எல்லாமே இருக்கிறையும் ஒரு ரெடியாக போடலாம். நான் கொஞ்சம் தேங்காய்ப்பூவை அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே வெட்டின பைத்தங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், கோவா எல்லாத்தையுமே அதோட அந்த புட்டோட மிக்ஸ் பண்ணி, இதுக்காகத்தான் அதை கழுவி வடிய வைக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ரெடியாக கிண்டினமென்று சொன்னால் அது அப்படியே குமிஞ்ச மாதிரி வந்துடும். அதால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுக்கணும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறது. பிறகு அவிஞ்ச மீனையும் இப்படி மெல்லமாக உதிர்த்தெடுக்கிறது. அப்புறம் அது மெல்லமாக நாங்கள் உதிர்க்க நல்ல சின்ன சின்ன பீசஸாக வரும். முள்ளுகள் எதுவும் இருந்தால் அதை பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரிக்கு வரும். அதுலேயே முள்ளுகள் கிடந்தது 1-2 முள்ளுகள் உண்டு. அதை நாங்கள் பொறுக்கி எடுத்துடணும். முள்ளுகள் பெரிய பெரிய முள்ளுகள் தெரியும், நாங்கள் உளுர்த்தைக்கே தெரியும். அப்போ அதை நாங்கள் புறம்பாக எடுத்துடணும். இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் அவிச்சு எடுத்து நல்லா தண்ணியாக வடிய வச்சுட்டு தான் இப்படி உளுத்தணும். சொன்னால் புட்டோட பொடிக்க பிறகு அதுக்குமே குமஞ்சிடும். அதுக்காக பிறகு இந்த மரக்கறி எல்லாத்தோடையும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணணும். மரக்கறி புட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து அதை
கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி தான் கையால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணினா எல்லா புட்டுக்குமே எல்லா புட்டோடையும் அந்த மரக்கறியோடையும் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா கிளப்பட்டு வரும், எல்லா இடமும் கிளப்பட்டு வரும். இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இது இந்த மாதிரி மெல்ல மெல்லமாக தான் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பிறகு நீத்துப்பட்டியில் அவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதால் நீத்துப்பட்டியில் அவிச்சது. இந்த மாதிரி நீத்துப்பட்டியில் அவிக்க அதில் ஒரு எங்களோட மரபு அது நேரம் ஒரு வாசமும் வரும். இந்த மாதிரி கூவோட சேர்ந்த புட்டு அப்படியே வரும். இது வந்து உடம்புக்கும் சரியான நல்லது. அதே நேரம் அந்த சுகர் வருத்தம் இருக்கிற ஆக்களுக்குமே நல்ல ஒரு சாப்பாடுன்னு சொல்லுவினாம். இது எங்களோட பாரம்பரிய சாப்பாடும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறும் ஃபுல்லாக நிரம்பிடும். அப்போ டயட் பண்ணுற ஆக்களுக்குமே இது நல்ல ஒரு திங்குன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தி ஃபுட் சின்ன பிள்ளைகளுக்குமே கொடுக்கலாம், நல்லா இருக்கும்.